Hello students, welcome to GA Max. Vector Algebra chapter 8 la exercise 8.1 la question number 12 solve பண்ணலாம். If ABCD is a quadrilateral and ABCD ஒரு quadrilateral னு கொடுத்துட்டாங்க and E and F are the midpoints of AC and BD respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ABCD is a quadrilateral. இங்கே இருக்கு ABCD. ஓகே, இது வந்து ஒரு quadrilateral, ரைட். அடுத்த E and F என்ன கொடுத்துருக்காங்க? midpoints of AC. இந்த சைடு AC உடைய midpoint Eன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து BD உடைய midpoint BD சைடு diagonal BD இருக்குல்ல, diagonal BD உடைய midpoint வந்து Fன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்னது? AB வெக்டர் ப்ளஸ் AD வெக்டர் ப்ளஸ் CB வெக்டர் ப்ளஸ் CD வெக்டர் ஈக்குவல் டு 4EF வெக்டர். ஓகே, ஸோ இந்த லெஃப்டில் இருக்கிற இந்த 4 வெக்டர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணோம்னா வில் கெட் த ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இப்போ நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். ABCD ஒரு குவாட்ரிலேட்டரல். அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி EFM இது பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைனை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இயும் எஃப்பும் ஏசிக்கும் பிடிக்கும் மிட் பாயிண்ட்ஸு. இப்போ வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டயக்ராமை. கிவன் ஏபிசிடி இஸ் அ குவாட்ரிலேட்டரல், அவங்க ப்ராப்ளமில் கொடுத்தது தான். அண்ட் இ அண்ட் எஃப் ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டயக்னல்ஸ் ஏசி அண்ட் பிடி. ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ ஒன்றா நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஏபி வெக்டர் ஏடி வெக்டர் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதில் கொடுத்துருக்குற அந்த ஒன்றையாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஏபி வெக்டர் இருக்கு இல்லையா, அந்த இந்தது ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி வரணும் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு ஏஇ வெக்டர் ப்ளஸ் இஎஃப் வெக்டர் ப்ளஸ் எஃப்பி வெக்டர். ஓகே, இந்த மாதிரி எழுதணும். எப்படி எழுத போகிறோம்? ஏஇ ப்ளஸ் இஎஃப் ப்ளஸ் எஃப்பி. ஸோ எழுதிக்கலாங்க. ஏஇ வெக்டர் plus EF vector plus FB vector. Okay, FB vector. நெக்ஸ்ட் வந்து ஏடி வெக்டர். ஏடி வெக்டர் டயக்ராமில் எப்படி வரும்? ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டியில் வந்து முடிக்க போகிறோம். ஓகே, ஏஇ வெக்டர் ப்ளஸ் இஎஃப் வெக்டர் ப்ளஸ் எஃப்டி வெக்டர். ஓகே, இது மூணும் சேர்த்து நம்ம சம் போட்டு எழுத போகிறோம். ஓகே, அப்போ ஏடி வெக்டர் ஈக்குவல் டு என்ன ஆயிரும் நமக்கு? ஏஇ வெக்டர் AE vector plus EF vector plus FD vector. Okay, next CB vector. CB vector எப்படி எழுதலாம்? CB வெக்டர். ஓகே, ஸோ சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பியில் கொண்டு வந்து முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து சிஇ வெக்டர் ப்ளஸ் இஎஃப் வெக்டர் ப்ளஸ் எஃப்பி வெக்டர், இது மூணையும் வச்சு நம்ம எழுத போகிறோம். ரைட், இப்போ சிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஇ வெக்டர் இதை வச்சே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு இ, அதுக்கப்புறம் வந்து இலேருந்து எஃப், இஎஃப் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம டயக்ராம் பார்க்காமலே எழுதிடலாம். ப்ளஸ் அடுத்தது வந்து எஃப், முடிகிறது வந்து இங்கே பார்த்துக்கோங்க, இந்த பி இருக்கு இல்லையா, அதில் வந்து முடிச்சிடும். எஃப்பி வெக்டர். ஓகே, ஸோ அடுத்தது வந்து லாஸ்ட் ஒன் சிடி வெக்டர். ஸோ சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சி, இப்போ இ, நெக்ஸ்ட் வந்து இஎஃப் ப்ளஸ் இஎஃப் வெக்டர் டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக வரும்.
CF வெக்டர் ப்ளஸ் அடுத்தது F, அந்த வெக்டர் எதில் முடியுது நமக்கு CD, ஓகே, CD இங்கே இருக்குது. ஸோ FD வெக்டர், ஓகே. இப்போ இது 4ஐயும் நம்ம ஆட் பண்ணிடலாம், ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸை ஆட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவல் டுன்னு போட்டுடலாம். ஆடிங் ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக எழுதிடலாம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்குது நமக்கு AB வெக்டர் ப்ளஸ் AD வெக்டர் ப்ளஸ் CB வெக்டர் ப்ளஸ் CD வெக்டர் ஈக்குவல் டு, இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ஸை ஃபுல்லாக வரிசையாக எழுதிடலாம். நம்ம எல்லாத்தையும் அப்படி ஒன்றொன்னே எழுதி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இப்போ EF வந்து ஒவ்வொன்றிலையும் இருக்கு இல்லையா, 4 இதுலேயும் இருக்குது. EF இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணி 4EFன்னு எழுதிடலாம். 4EF வெக்டர்னு எழுதிடலாம். ஸோ CD வெக்டர் ஈக்குவல் டு இந்த 4ஓட டோட்டல் என்ன ஆயிரும், முதல்ல EF ஆட் பண்ணிடலாம். யூ ஹாவ் 4EF வெக்டர். அடுத்தது வந்து வேற என்ன இருக்குது, மற்றதெல்லாம் 2 2வாக இருக்கும் இல்லையா. AE வெக்டர் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் இருக்குது. அண்ட் CE வெக்டரும் தேர்ட்லேயும் ஃபோர்த்லேயும் இருக்குது. அப்புறம் வேற என்ன இருக்குது, FB வெக்டர் 2 டைம்ஸ் இருக்குது, FD வெக்டர் 2 டைம்ஸ் இருக்குது. அதனால் 4EF வெக்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுங்க, AE வெக்டர் 2 டைம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே காமனாக போட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதிட்டு இருந்தோம்னா நிறைய எழுதுகிற மாதிரி வரும். ஸோ இப்படி எழுதிட்டா போதும், ஓகே. AE வெக்டர் ப்ளஸ் அடுத்தது என்னது CE வெக்டர்னு வரும். CE வெக்டர் இன்னும் ஒரு டேர்ம் இருக்குது, ப்ளஸ் 2 இன்ட்டு அடுத்த ரெண்டையும் நம்ம குரூப் பண்ணி ஒரே டேர்ம் எழுத போகிறோம். ஸோ அடுத்த ரெண்டு என்னது நமக்கு FB வெக்டர் plus FD vector plus FD vector, okay, FD vector, right. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டயக்ராமை பாருங்கள். இப்போ AEயும் CEயும் என்ன ஆகுது, நமக்கு AE வெக்டர் இங்கே இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. CE வெக்டர் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஓகே. ஆனால் ரெண்டு ஈக்குவல் இன் லெங்க்த்து தான். ஏன்னா பிகாஸ் E is the midpoint, length of AE and length of CE will be equal, but CE is in opposite direction, right? அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த என்ன செஞ்சிடலாம் நம்ம இப்போது 2 into bracket க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4EF நம்ம அப்படியே எழுதிக்கலாம், அதை ஒன்றும் பண்ண வேணாம். ஈக்குவல் டு 4EF அப்படியே எழுதிக்கோங்க. 4 into EF, ஓகே. ப்ளஸ் அடுத்த 2 காமன் எடுத்துருங்க. ப்ளஸ் 2 காமன் எடுத்துட்டு இந்த AE இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் சொன்னேன்ல CE வந்து மைனஸ் ஆஃப் AE வெக்டர்னு, அதனால இதை வந்து மைனஸ் AE வெக்டர்னு போட்டுருங்க. மைனஸ் AE வெக்டர்னு இது வந்துடும் CE வெக்டர், பிகாஸ் போத் ஆர் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸுங்கிறனால. அதே மாதிரி அடுத்தது இருக்குல்ல, ப்ளஸ் 2 இன்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ப்ளஸ் 2 இன்ட்டு FB வெக்டர். இந்த FD வெக்டர்ங்கிறது மைனஸ் ஆஃப் FB வெக்டர், ஓகே. FDங்கிறது என்னது, மைனஸ் ஆஃப் FB வெக்டர்னு வந்துடும், ஓகே. FBங்கிறது எது, இது.
FDங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. F வந்து மிட் பாயிண்ட். ஸோ ரெண்டு ஈக்குவல் லெங்க்த்து தான். ஆனால் FBங்கிறது இட்ஸ் மைனஸ் ஆஃப் FB வெக்டர். ஓகே, அதனால தான் இங்கே அப்படி போட்டிருக்கோம். ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது நமக்கு வந்து ஈக்குவல் டு என்ன இருக்குது, 4 இன்ட்டு EF வெக்டர். இது மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்து எழுதிடுங்க. அவ்வளோதான். ஓகே, hence proved. இங்கே வேணால் நம்ம லெஃப்டில் திரும்ப எழுதிடலாம். AB வெக்டர் ப்ளஸ் BC ப்ளஸ் AD வெக்டர் ப்ளஸ் CB வெக்டர் ப்ளஸ் CD வெக்டர் equal to 4 into EF vector. Okay, hence proved. இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்.